இப்பொழுது தென்னையில் மதிப்பு கூட்டல் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் கன்னியாகுமரி ஒற்றையால் விளை ஏ இசைக்குமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். உங்களை பத்தி கூட கேள்விப்பட்டோம். விவசாய கழிவு பொருட்கள் அப்படிங்கிற அடிப்படையில கூட கழிவையும் காசாக்கக்கூடிய அளவுல சுயதொழில் ரீதியா நீங்க நிறைய ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம். எப்படி இந்த ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? சார், இது ஆல்ரெடி நாங்க இந்த ஃபீல்டுல உட்ஃபீல்ட்ல இருந்து கோகனட்டுக்கு மாறணும். கோகனட்ல கஸ்கு தனியா பண்ணுவோம். கஸ்க வெளியே எடுத்துட்டோம்னா அந்த தொண்டியை எடுத்த பொழுது சிரட்டை வரும். அப்புறம் இந்த ஃபைபர் அடிச்சா ஃபைபர் நார் வரும். அது தனியா இந்த 4 கேட்டகரியா பிரிச்சு தென்னை மரம் அதுல கரண்டி, கைப்பிடி, கொட்டாங்குச்சியில நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம், அந்த மாதிரி இது லைட்டு, பவுலு, கப்பு, இந்த மாதிரி தேங்காயில ஷோகேஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி கணேஸ், மங்கி, இந்த பிளவர் வாஸ், பிளவர் ஸ்டாண்டு, ஃபைபர்ல பேட்ஸுக்குள்ள கூடு, பூந்தொட்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணி நிறைய எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நாங்க செஞ்சு கொடுக்கோம். இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு வெற்றியாளரா வந்த மாதிரியான உங்க கருத்து இருக்கு. ஆனா அதுக்கிடையில எவ்வளவு சவால்கள், எவ்வளவு பிரச்சனைகள், தொடர் மழையா இருந்தா பாதிப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்க. முதல்ல தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் கீழே உள்ளது 10-30 தேங்காவை நீங்க சேகரிக்கிறீங்க. உங்க கண்ணோட்டம் முதல்ல எப்படி போகும்? அதை என்ன பண்ணுவீங்க சார்? அந்த தேங்காய் தென்னை மரத்துல இருந்து உள்ள தேங்காய் எல்லாமே நம்ம எடுக்க முடியாது. அதுல தரம் பிரிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிற தேங்காய் தான் அந்த கஸ்குக்கு ஆகும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது கொஞ்சம் பழுத்தம், கொஞ்சம் மஞ்சள் கலர், எல்லோ கலர் சேட் அடிக்கும். அந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் பதமா இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சது அதான் முத கொலை 2ஆம் குளம்பாங்க, அந்த மாதிரி கொலை பார்த்து எடுக்கணும். அந்த கஸ்குல செய்யறதுக்கு தொண்டியில செய்யறதுக்கு எப்பவுமே பதம் பார்க்கணும். செல்லுக்கு எல்லா தேங்காயுமே யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பர் ஆர்டினரி அவங்க பைப்பர் கம்பெனில இருந்து அடிச்சு தர பைப்பர் வச்சு பண்ணலாம். அப்ப நீங்க அந்த நார் எடுத்தல் அப்படிங்கிற நுட்பம் நீங்க கையாளுறது இல்ல, வெளியே வாங்கிடுவோம். என்ன காரணம்? என்ன காரணம்னா அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி தேவைப்படும். நாங்க இதுல நுணுக்கமான இது மட்டும் பண்ணுவோம். அதுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கோகனட் ஃபீல்டு எடுத்துட்டீங்கன்னா கயிறு தயார் பண்றதுக்கு, தும்பு அடிக்கிறதுக்குன்னா எல்லா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாம் பண்ண முடியும் தொழில். இப்ப எங்களை மாதிரி தொழில் பர்டிகுலரா எங்களை மாதிரி ஆளுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு ஆர்டிசன், ஒரு திறமைசாலியானவங்க, ஒரு நுட்பமான ஆட்களால தான் இந்த மாதிரி தொழில கையில எடுக்க முடியும். பணம் இருந்தா மட்டும் பண்ணணும்னு நினைச்சா முடியாது. திறமை வேணும். அந்த திறமையை நாங்க வளர்த்துக்கிட்டு அந்த வளர்ப்பு முறைக்கு உங்களுக்கு யாராவது வழிகாட்டி இருக்கணுமா? ஆர்வம் எங்க பாத்தீங்களா இப்படிலாம் பண்றத? இல்ல, இப்போ ஆர்வம் நமக்கு சிறு வயசுல இருந்தே இந்த தொழில் பண்ணி வந்ததுனால ஒரு ஆர்வம். அது போக வெளியே வேறவங்க ஒரு மாடல் போட்டிருந்தாங்கன்னா நான் அதை அப்படியே பண்ண மாட்டேன். அதை மாத்தி தான் பண்ணுவேன். அதை ஒரு ஃபர்ஸ்ட் அளவுகளை எடுத்துக்கிட்டு அதை டிஃபரெண்டா மாத்தி செய்யறதா ஒரு மாதிரியா வச்சுக்கிடுவேன். அப்படிதான் பண்ணுவேனே தவிர அதே காப்பி அடிச்சு அதே கொண்டு போய் அவங்களுக்கு போட்டியை விக்கிற பழக்கமே என்கிட்ட கிடையாது. அதை விட்டு மாத்தி எடுத்து அவங்க இப்ப 100 ரூபாய்க்கு சப்ளை பண்ற மாதிரி பொருளா இருக்குன்னு வைங்களேன், என் திறமையை அதுல கூட கொஞ்சம் காட்டி நான் 150 ரூபாய் விக்கிற மாதிரி தான் அதை கொண்டு போன தவிர அவங்களுக்கு போட்டியாவோ அவங்களோட 90 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சுன்னு அவங்க இதுலயும் நான் கெடுத்து பழக்கம் இவ்வளவு நாள் கிடையாது. அதனால என் முன்னேற்ற அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு ஒரு மேல்நிலை அப்படிங்கிற தன்மைக்கு மேல்நிலை நிதானமா கொடுத்து இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்க. இதுதான் காரணம். அப்புறம் அந்த தேங்காயில சில பொருட்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நார் அப்படிங்கறத ஒரு விதத்துல இருந்தாலும் கூட மற்ற பொருட்கள் செய்யணும்னா அதை கோர வைத்தல் அல்லது ஊற வைத்தல் அந்த தன்மை எல்லாம் கையாளணுமா? எப்படி இது ஒவ்வொரு ரா மெட்டீரியலுக்கு இப்ப எங்களை பொறுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிசன்ங்கிறவங்க கோகனட் கஸ்குல செய்யறவங்க, தொண்டியில செய்யற தேங்காயில பொம்மைகள் செய்யறவங்க அது மட்டும் தான் பண்ணுவாங்க. சிரட்டை வேலை பாக்குறவங்க, கொட்டாங்கச்சில அவங்க அது சம்பந்தமா எல்லாமே பண்ணுவாங்க. ஃபைபர்ல பண்ணக்கூடியவங்க ஃபைபர் மட்டும் பண்ணுவாங்க. இது எல்லாம் ஒரே இடத்துல பண்றதுன்னா நாங்க மட்டும் தான் பண்றோம். அது சொல்றதுல எனக்கு கொஞ்சம் பெருமை தான். தேங்காயில எதுவுமே வேஸ்ட் கிடையாங்கிற. இப்ப நம்ம தென்னை சார்ந்த இடத்துல இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நமக்கு தென்னை மரம் ஜாஸ்தி. உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, அது எந்த மாதிரி வேணும்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க. அதை 2-3 டைப்பா நான் பண்ணி காட்டுவேன். அதுல அவங்க சூஸ் பண்ணி சொல்றத பண்ணி கொடுக்கற மாதிரி. யூரோப் எல்லா கண்ட்ரிக்குமே நாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி தொடர்புக்கு உங்களுக்கு வழிகாட்டின யாரு? அல்ல நீங்களே துருவி அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்துக்கு வந்தீங்களா? நான் ஆர்வம், எனக்கு புதுசா செய்யணும்னு ஆர்வம் இருந்தது. இப்போ மத்தவங்க இப்போ ஒரு வேலை புதுசா கொடுக்காங்கன்னா முயற்சி பண்ண வேண்டான்ருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. நான் இந்த மாதிரி எந்த வேலையும் கழிக்க மாட்டேன், விட மாட்டேன். அதை என்னன்னு முயற்சி பண்ணி பார்ப்பேன். செய்ய முடியாம போனா விடுறதே தவிர முடிஞ்ச அளவுக்கு எனக்கு 95% மிஸ் ஆகாது. நடவடிக்கை அந்த இது பிளான்
பிளான் பண்ணி கரெக்டா எடுத்து கஸ் பண்ணி எடுத்து செஞ்சிருவேன். இதுக்கு வந்து காம்படிஷன் வந்து மெயினா வந்து இந்தியா கூட போட்டி போடுறதுக்கு வந்து தாய்லாந்து இருக்கு, இந்தோனேசியா இருக்கு, ஸ்ரீலங்கா. ஆமா, கோகனட் ஐட்டத்துக்கு நமக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா சீனா, இந்தோனேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, வியட்நாம் இவங்க தான் காம்படிஷன். இப்ப யூரோப் கண்ட்ரில இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் கேட்காருன்னு வைங்களேன், இத்தனை கண்ட்ரிக்கு அனுப்புவாரு. இத்தனை கண்ட்ரிக்கு அனுப்பி அவங்க கொட்டேஷன் கேட்டு சாம்பிள் பார்த்து தான் அந்த ஆர்டர் பிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த அழகு பொருட்களுக்கு கிராக்கி இருக்கு. இது வந்து அந்த அளவுக்கு வாண்டட் இருக்கு. இதுல வந்து நம்ம இந்தியாவுக்கு வரச்சுல என்னை மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேருக்கு தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். அப்ப அந்த எக்ஸ்போர்ட்ல 10 பேருக்கு கையில வந்து அந்த 10 பேர்ல ஒரு 8 பேர் ஏண்ட தான் கேட்பாங்க. ஏன்னா மேக்சிமம் அந்த மாதிரி ப்ராடக்ட் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க பர்டிகுலரா செய்யறத பண்ணுவாங்க. நம்ம எல்லாமே பண்றதுனால ஏண்ட தான் வரும். சரி, இப்ப ஒரு வித்தியாசமான பொருள் குறுகிய நாள்ல நான் பண்ணேன் சார், அது ரொம்ப ஒரு கிராக்கியா இருக்கு அப்படின்னு எதை சொல்றீங்க? வித்தியாசமான பொருள்னா இப்ப ஒரு நான் நிறைய நைட் லேம்பு வந்து பண்ணி வச்சிருந்தேன். அதுல வந்து ஒட்டகம், மானு, ஆமா, அதுல ஆயில் ஓடுறதுக்கு திரி போடுறதுக்கு எல்லாம். அதுல ஆயில் திரி வேண்டாம், லைட்டிங்னா வந்து நம்ம எலக்ட்ரிக் லைட் நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி ஃபிகர் பண்ணி அலங்காரமா இருக்கும், அலங்காரமா இருக்கும், யூஸ் ஆகிற மாதிரி பொருள். ஆரம்பத்துல நம்ம டெக்கரேஷன் ஐட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தேங்கால. சரி, அது போக அதோட மார்க்கெட்டிங் கொஞ்சம் டவுன் ஆனோன்னா அப்ப என்ன நினைச்சுன்னா கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரி பொருள் செஞ்சா நல்லா இருக்கும்ட்டு தான் கிச்சன் வெரைட்டிஸ்க்காக கரண்டி ஐட்டம். சரி, இப்போ நாங்க டெக்கரேஷன் ஐட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 100-150 வெரைட்டிஸ் பண்றோம். இந்த கரண்டி ஐட்டம் அப்படிங்கிற வந்து சிரட்டையில பண்றீங்களா, கதம்பையிலேயே கரண்டி உருவாக்குமா? கதம்பையில வந்து நாங்க கரண்டி உருவாக்கல, சிரட்டையில உருவாக்கி இருக்கோம். ஆர்டினரி எல்லாரும் பண்றது சிரட்டையில உருவாக்கி சாதாரண உட்டுல தான் கேண்டில் போடுவாங்க. நாங்க வந்து தென்னை மரத்திலே போடுவோம். நீங்க அந்த தென்னை மரத்தை பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிலர் பண்றாங்க. அவங்க பண்ண குவாலிட்டிக்கும் நாங்க பண்ற குவாலிட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தென்னை மரத்துல பண்றோம் அப்படிங்கிறீங்களா, அந்த மட்டையில பண்றீங்களா இல்ல தடியில பண்றீங்களா? தடி. அதுல அந்த அளவுல வலுவா இருக்குமா? வலுவான பக்கத்தை மட்டும் சூஸ் பண்ணி அதுல வலுவான வைரம் பாஞ்சதும் அந்த வைரம் பாஞ்ச அந்த வலுவான பக்கத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். அது ஒடியாது. வர்ணம் கொடுப்பா? வர்ணம் எல்லாம் கிடையாது. கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவோம். டோட்டல் கோகனட்ல என்னெல்லாம் உண்டோ அதை அப்படியே பயன்படுத்தி அதை அப்படியே பிரஸ் ஆக்கி அதை வச்சே பாலிஷ் பண்ணி ஒரு நேச்சர் பாலிஷ் தான், எந்த வித கெமிக்கலும் கிடையாது. சரி, அது மாதிரி பாலிஷும் நேச்சரான பாலிஷ் தான் எடுப்போம். அதுக்கு மேல வேற எதுவும் நாங்க வார்னிஷ் எல்லாம் அடிக்க மாட்டோம். சார் தேங்காய் கதம்பல் வந்து தேங்காவோட உங்களுக்கு தேவைப்படும், தேங்காவோட நாங்க எடுப்போம். இப்ப சப்போஸ் உரிச்சிருக்கிற கதம்பல் மட்டும்னா அந்த கதம்பல பீஸா கட் பண்ணணும்னு வைங்களேன், அதுல கட் பண்ணி எடுத்து இப்ப பாத்திரம் வளர்க்கிற பிரஸ்ன்னு அதுல ஒண்ணு செய்யலாம். சரி, இது வந்து ஃபாரினுக்கு தான் போகுது, நம்ம ஏரியால மார்க்கெட் கிடையாது. அதுல ஒரு நம்ம ஏரியால என்ன சொல்லுவாங்க, தென்னை மரத்துல செய்ததுப்பா. அதுல இருந்து அந்த ரோப்பை போட்டு விட்டுன்னு வைங்களேன், அது ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். அதை வந்து பாத்திரம் வளர்க்கறதுக்கு ஒரு பிரஸ்ஸா யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதே கதம்பல் அப்படியே இருக்கு, ஃபுல்லா உரிச்சுத மேற்பகுதியை மட்டும் கட் பண்ணி தான் பாத்திரம் வளர்க்குற மாதிரி செய்ய போறோம். சரி, கீழ் பகுதியை அப்படியே கட் பண்ணி அதை அப்படியே ஒரு பின் மாதிரி போட்டு கட்டிட்டோம்னா அதுல செடி வச்சு வளர்க்கறதுக்கு ரோப்பு போட்டு விட்டா தொங்க விட்டு வளர்க்கலாம். தென்னை மரத்துல எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இப்போ நான் சொன்னது கதம்பல். இதே கதம்பல் நஞ்சி பிஞ்சி போய் அந்த தும்பா மாறினா கூட அந்த தும்பை பேஸ்ட் பண்ணி ஒரு சட்டி மாதிரி செஞ்சாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. அந்த அளவுக்கு இதுக்கு வாண்டடு உண்டு. ஆனா இது முறையா செய்யறதுக்கு உண்டான இப்ப எங்களுக்கு வந்து அறிவியல் வேளாண்மை மையத்துல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க திருப்பதி சாரம். எந்த வகையில எல்லாம் பண்றாங்க அவங்க வந்து இந்த ஆர்யா ஸ்கீம்ல வந்து எங்களுக்கு இயந்திரங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அது போக சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் நாங்க வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ல இது பங்கு பெற்றிருக்கோம். சரி, இதுவரைக்கும் முன்னாடி நாங்க போனது கிடையாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா நாங்க நிறைய வெளியே தெரியாம இருந்துட்டோம். ஒரு 15 வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக ஜூட்ல செய்வோம். சேனல் வந்து வெளியே இருந்துதான் வாங்குவோம். அதுல உள்ள ப்ராடக்ட் பண்ணுவோம். சிசல்ங்கிறது கத்தாழையில பண்ணி கொடுப்போம். நம்ம இடத்துல கிடைக்குதா? ஆமா, அது கிடைக்கும். கொஞ்சம் வெளியே வாங்கலாம். கத்தாழையில என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கத்தாழையில பேக்கு பச்சை கத்தலை எடுத்து தும்பு எடுத்து அதுல எப்படி உள்ளுக்கு அந்த சோர்மாய் தன்மை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேலி கத்தாழை அது எடுக்கையில நாரா இருக்கும். அது ஒயிட் ஃபிகரா இருக்கும். அதை வந்து ரோப்பு செஞ்சு அதுல வந்து இருக்காதா? அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வெளியே போயிரும், கழிஞ்சிரும். சரி, ரோப்பு மட்டும் எடுத்து பண்ற மாதிரி பலக்குமா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் பனானா வேஸ்ட் வெட்டி போடுற பனானா பைப்பர்ல இருந்து எடுத்தாங்க. இப்ப மட்டையில இருந்து பண்ற மாதிரி இருக்கனால நாங்க மட்டையிலயும் பண்ணி கொடுப்போம். இதுல நாங்க மிக்சடா என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய கோகனட் செல்ல இதுல டிசைன் பண்ற மாதிரி வச்சு வித்தியாசம் காட்டுறதுக்கு பண்ணுவோம். அந்த ஒரு சென்டர்ல ஒரு 4
லீஃப் இருந்த மாதிரி அந்த வாழை இதுல பண்ணதுக்கு போல சிரட்டையில பண்ணி வாழையில ஃபிட் பண்ணலாம். நிறைய குடும்பங்கள் வாழ்றதுக்கு வழியை செய்யிருக்கீங்களா? எங்க கிட்ட ரெகுலரா ஒரு 10 பேர் இருக்காங்க, நம்பகமான ஆளுக்க 10 பேர் இருக்காங்க. அது போக வெளியே சின்ன சின்ன வேலைகள் எது இருந்தா கொடுத்து வாங்குவோம். சரி. இது போக இப்போ ஸ்டார்ட் அப்ல இருந்து ஃபண்ட் எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எல்லாமே ரேட்டு வந்து ரொம்ப கம்மி. நாங்க ஹோல்சேலா எக்ஸ்போர்ட்டருக்கு பண்ணி கொடுக்கறனால சரி அவங்க அதை நல்ல விலைக்கு அவங்க நல்ல விலைக்கு விற்கிறனால எங்களுக்கு நிறைய ஒரு வாழைத்தாறு வந்து விவசாயிக்கு அவ்வளவா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதே நிலைமை தான் எங்களுக்கும். இவ்வளவு நாள் நாங்க இதுல பயணம் பண்ணி ரொம்ப பெருசா வளராம இப்ப வெளியவும் தெரியாம இருந்தது. இல்லன்னா எங்களுடைய லெவல் வேற மாதிரி போயிருக்கும். இப்போ வந்து ஆன்லைன் அது இதுன்னு இருக்கிறதுனால எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்பவும் வெளியே போயிடலாம். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் அறிஞ்சு ஃபீல்டுலயே இருந்து இதை பத்தி தான். இந்த மாதிரியான இணையதள பரிமாற்றம் அப்படிங்கிறது உங்களை சார்ந்த உங்களோடு ஒற்ற தொழிலதிபர்கள்ட்ட பழகின பழக்கத்தினுடைய வெளிப்பாடா அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒரு தொடர்பு ஏற்பட்டதுனால அவங்க இந்த விஷயங்களை சொல்லி தந்தாங்களா? இது எல்லாம் எங்களோட பழக்கத்துல உள்ள தொழிலதிபர்கள் மூலம்னா ரொம்ப தெரிஞ்சுக்கிட முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஆமா, நிறைய தெரிஞ்சுக்கிட வாய்ப்பு இல்ல. ஆனா கவர்மெண்ட் வேளாண்மை இதுல இருந்து எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய விவரங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களே ஒரு ஸ்கீம் மாதிரி போட்டு அந்த ஆபீசரை வர வச்சு செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்படியா? அப்படி நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணுது. மத்திய அரசா? மத்திய அரசும் பண்ணுது, மாநில அரசும் நிறைய பண்றாங்க. போன வாரம் கூட தூத்துக்குடியில ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஜெம் போர்ட்டல்னு நம்ம மத்திய அரசுக்கு வந்து பண்ணிருக்கு. அது கலெக்டரேட்ல போன வாரம் நடந்தது. பாத்துக்கோங்க எப்படி நீங்க பங்கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஜெம் போர்ட்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. சாதாரணமா அது வெளியே நம்ம பண்ணணும்னு ஏஜென்ட் மூலியமா போனோம்னா 20,000 ரூபாய் 10,000 ரூபான்னு கேட்பான் பதிவு பண்றதுக்கு மட்டும்தான், வேற ஒண்ணும் செஞ்சு தர மாட்டாங்க. அதுக்குமே எனக்கு அடிக்கடி போன் வரும். இத பத்தியே என்னுடைய தேடல், புதுமையான பொருள், கவர்மெண்ட் என்னென்ன புது ஸ்கீம் அறிவிக்காங்க. அப்படியே நீங்க போறீங்க நாகர்கோவில் பக்கத்துல ஒரு தெருவோரத்துல ஒரு கொடை மாதிரி ஒரு அமைப்பு வித்தியாசமா இருந்தா உடனே உங்க பார்வை அது பக்கம் போகும். என் பார்வை அது பக்கத்துல போகும். இத எப்படி காப்பி பண்ணி எப்படி மாத்தலாங்கிற ஐடியா தோணிரும் உடனே. அத அப்படியே ஒரு மைண்ட்ல ஏத்தி ஒரு சைடு வச்சிருப்பேன். அது என்னைக்கு டைம் கிடைக்கும் அதை பண்றது என்னுடைய வழக்கம். அப்ப போற போக்கு பார்த்தா தேச தலைவர்கள் உருவம் கூட இந்த மாதிரியான. ஆமா, எங்க ஃப்ரெண்டு நாங்க எக்ஸிபிஷன் போன இடத்துல எல்லாம் ஃப்ரெண்டு இதே மாதிரி ஆர்டிசன் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் கூட கோகனட் செல்லிலேயே தேச தலைவர்கள் எல்லாமே அவர் பண்றாரு. ஆனா சிரமம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சிகரத்தை தொடக்கூடிய அளவுக்கு வருவாய் கிடைக்குமா? சிகரத்தை தொடர அளவுக்கு வருவாய்ங்கிறது இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா கிடைக்கும், நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுக்கு வாண்டட் இருக்குங்கிறது எனக்கு இந்த ஃபீல்டுல இருந்தனால ரொம்ப தெளிவா தெரியுது. நல்ல தெளிவா தெரியும். இது எங்க கிட்ட இருந்த பொருள் நேரடியா கஸ்டமர்கிட்ட சேர்றதோட அமௌண்ட் வந்து ட்ரிபிள் மடங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எங்க கையை விட்டு 4 கை மாறுது. அப்ப உங்களுக்கு காசுங்கிறது எனக்கு கிடைக்காது. அந்த 4 பேருக்கு உள்ள காசும் தாண்டி தான் கஸ்டமர்கிட்ட போகுது. என்னோட கணக்கு என்னன்னா, இது நேரடியா கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணேன்னா அந்த 4 பேர்ல 2 பேரை கட் பண்ணாலும் 2 பேர் லாபம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த நுட்பத்துக்கு போறது கடினம்ங்கிறீங்களா, மிக விரைவில் வருங்கிறீங்களா? கொஞ்சம் கடினம். இவ்வளவு நாள் கடினப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்குண்டான சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்றதுனால அதுக்குண்டான நாலேஜ் இல்ல. அதுக்கு கொஞ்சம் டேலண்ட் படிச்சிருக்கணும். நம்ம இப்ப எல்லாத்திலுமே பெரிய புலி எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. நீங்க ஒரு போர்ட்டல் சொன்னீங்க, அது என்ன போர்ட்டல்? ஜெம் போர்ட்டல். அதனுடைய உபயோகம் என்ன? அது வந்து மார்க்கெட் பண்றதுக்குன்னு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்கு. இப்போ வேர்ல்டு லெவல்ல பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்து. அந்த போர்ட்டல்ல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் முழுவதுமே காட்சிப்படுத்திடுவீங்களா? காட்சிப்படுத்த முடியும், விற்க முடியும், எல்லாமே பண்ணலாம். அதுக்குன்னு அவங்க பண்ணி கொடுத்திருக்காங்க. வெளியே இருந்த மாதிரி பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுமே வந்து மத்த சாதாரண கம்பெனிக்கு வந்து 2,000 ரூபாய் வாங்குவாங்க போலுக்கு, வருஷத்துக்கு என்ன பீஸ். இப்படி நிறைய சலுகை எல்லாம் கவர்மெண்ட் பண்ணதை பயன்படுத்தி தெரியல. அது கரெக்டா ரீச் ஆக மாட்டாங்க. ஒரு சில ஆபீசர் மாதிரி ஆளுக்க கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணி கரெக்டா எடுக்கீங்க. இப்ப உங்களை மாதிரி நீங்க இந்த வாய்ப்பு எனக்கு யதார்த்தமா ஒரு ஸ்டால்ல பார்த்து கொடுத்தீங்க. இத பார்த்து இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன். அப்போ பார்க்க சந்திக்க வாய்ப்பு இல்ல. கரெக்டான ஆளுக்கு அந்த கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கும் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு போய் சேரும். இதுக்கு முன்னாடி இதே நம்ம வேளாண்மை நீங்க பேசக்கூடிய ஒரு நிலையில நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய அப்பா ஒண்ணுமே இல்லாத கதம்பையில காசா அப்படின்னு யோசனை வரும்ல. கண்டிப்பா. எனக்கு ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்கு, சரியான ஆள்கிட்ட போய் சேரவும். சரி, அந்த வேளாண் அறிவியல் நிலையத்துல நாங்க உங்களுடைய காட்சிப்படுத்தல பார்க்கக்கூடிய ஒரு நிலையில விநாயகர் அப்படிங்கிறது அப்படியே தத்ரூபமா இருந்தது. அது சிரமமா செய்யறது அல்லது அது ஒரு லகுவான
கடினமான பணின்னு நினைக்கிறீங்களா? தேங்காவை எடுக்காம பண்றது நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு நார்த் சைடுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தேங்காய் எடுக்காம பண்ணணும். அவங்க தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க சந்தோஷத்துல வாங்குவாங்க. ஆனா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து தேங்காவை எடுத்துடணும், ஏன்னா வெயிட்டேஜ் கொஞ்சம் குறையும். இல்ல அது அந்த தேங்காய் தண்ணி அதுலயே வச்சு பண்ணும்போது நாள்படையா அது வந்து ஒரு ஒண்ணும் செய்யாது, அழுகுத்தன்மைக்கு வராதா? அதெல்லாம் வராது. தண்ணி வத்தி கொட்டை தேங்காய் வாங்கி அப்படி குடுக்குடுன்னு அப்படியே தான் இருக்கும். ஒரு சில தேங்காய் தான் வெடிச்சிரும், ஒரு சிலனா ஒரு 1000த்துல ஒரு தேங்காய். என்ன காரணம் வெடிப்பு? வெடிப்பு என்ன காரணம்னா அந்த தேங்காய் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு சொன்ன பாத்தீங்களா, அது ஏதாட்டு மிஸ் ஆகி வந்திருந்தா அதோட ஈரப்பதம் காயச்சுல அதோட விட்டுரும் அது. ஆனா நாங்க வந்து ஆற போட்டு பதமா பரட்டி போட்டு தான் பண்ணுவோம். இதுல வந்து அப்படி 100% வாய்ப்பு கிடையாது. அது ஒரு நாள்ல செய்திட முடியுமா, அல்லது அதுக்கு ஒரு சாதா ஒரு கல்லுல எப்படி ஒரு சிற்பம் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி கொஞ்ச நாட்கள் இழுக்குங்கிறீங்களா? கல்லு சிற்புற அளவுக்கு போக வேண்டாம். கல் சிற்பம் அதோட கொஞ்சம் குறைஞ்சதுன்னா மர சிற்பம், அதோட குறைஞ்சதுன்னா இந்த சிற்பத்தை சொல்லலாம். இது கொஞ்சம் கம்மியான வேலை தான், அந்த அளவுக்கு போகாது. இதுல நாங்க கிட்டத்தட்ட 15 வகையான விநாயகர் செய்வோம். ஒரு நபரே செய்திட முடியுமா, அல்லது பல நபர்? ஒரு நபர்னா எண்ணிக்கை கொஞ்சம் குறைவா விழும். இது கூட யாரையாட்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப்பர் வச்சுக்கிட்டா அவர் ஒரு மாடல்ல கொடுப்பாரு, அடுத்தது இல்ல அப்படி பண்ண முடியாது. ஒரு நபர் தான், ஒரு நபர் பண்ணா எதுனாலன்னு கேட்டீங்கன்னா அந்த கை பக்குவங்கிறது இந்த ஒரு ஆளுக்குள்ள ஃபிகர் மத்த ஆளுக்கு வராது. இப்ப நான் செய்யறது உங்களுடைய அறிவு. ஆமா, 10 பீஸ் செய்யறோம்னா 10மே ஒண்ணு போல இருக்காட்டாலும் ஓரளவு ஃபிகர் ஒட்டும். அதே இது நீங்க அதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஃபிகரே வேற மாதிரி இருக்கும். அது ஒருத்தருக்கு மாறதுனால ஒரு 50 பீஸ் கொடுக்கணும், 50 திரிசா இருக்கும். அதனால எல்லாரும் சேர்ந்து செய்யறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, ஆரம்பத்துல நீங்க மரவேலை அப்படின்னு தேர்வு செய்யும் போது வீட்டுல என்ன மாதிரியான ஒரு ஆதரவு இருந்தது? என்னமக்கா இந்த தொழிலே அப்பாதான் பார்த்தா நீ இந்த தொழிலையே தேர்வு செய்யறியே அப்படின்னு ஒரு குதர்க்கமான நிலை இருந்ததா, அல்லது ஆதரவு இருந்ததா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது சின்ன பிள்ளையில இருந்தே வீட்டுல வேலை கிடைக்கல, ஆமா அப்பா வேலை பார்க்கல, கூட சேர்ந்து செய்யறது அப்படி இப்படி வந்து அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் டீசெண்டா நடக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு போய் இதுக்கு போய் இப்படி பல்ட்டி அடிச்சு அதுக்கப்புறம் கடைசியில வந்து இதுல ஒரு ஃபீல்டு வந்து செட்டில் ஆகுதுக்கே கொஞ்சம் லேட் ஆச்சு. சரி, செட்டில் ஆக லேட் ஆச்சுங்கிறீங்க. அப்ப திருமணம் அப்படிங்கறது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய நிலை கூட ஏற்பட்டதா? திருமணம் பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கும் போது அவங்க 1008 கற்பனையில இருந்திருப்பாங்க மனைவி. ஆமா, 32 வயசுலதான் மேரேஜ் ஆச்சு. அது லேட்டு தான், லேட் மேரேஜ் தான். சரி, அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய வெற்றியில, தொழில் வெற்றியில என்ன அளவுல பிரதிபலிக்குது? அவங்களோட ஒத்துழைப்பு வீட்டை பாத்துக்கிடுவாங்க, மற்றபடி உங்களுடைய காட்சிப்படுத்தல் எல்லாம் வருகிறது இல்ல? இல்ல, அதுக்கு வருது இல்ல. அதுல எங்க கம்பெனியில உள்ளவங்களே அவங்க வந்து ஃபேமிலி மாதிரி தான். எனக்கு 2வது ஃபேமிலி எல்லாருமே, அவங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றி. ஆமா, வெற்றி. அவங்களோட ஒத்துழைப்பு இருக்கனால கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஆரம்பத்துல நீங்க வந்து செய்து அந்த ஒரு விற்பனை இல்லாத ஒரு நிலை, பொருட்கள் தேக்கமான ஒரு நிலை, ஒரு விரக்தி ஏற்பட்டு திரும்பியும் பழைய மாதிரியே அந்த மர வேலைகளுக்கே போயிருவோமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் ஏற்பட்டிருக்கா? அப்படி எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்னா புதுசு புதுசா தேடி தேடி நான் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு வரல. நான் இது இல்லைன்னு அப்படி சோறுகாம அடுத்ததுக்கு மாறினேன். மாறி மாறி போய்கிட்டே இருந்ததுனால எனக்கு அட்வான்ஸ் முன்னேறி போன மாதிரி தான் இருந்தது தவிர எனக்கு திரும்பி பார்க்கற எனக்கு நேரம் கிடையாது. ஆமா, எனக்கு முன்ன பாத்துக்கிட்டே போறதுனால புதுசு புதுசா நான் செய்யறதுனால இப்படி இருக்கணும்ங்கிறீங்க. ஒரு தொழிலுக்கு வராங்கன்னா இளைஞர்களுடைய பார்வை இப்படி போகணும் இல்லையா? முன்னோக்கி போகணும், போயிட்டே இருந்தா போதும். இது கொஞ்சம் வரல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு புதுசு அட்வான்ஸ் யோசிக்கல, அதுவும் வந்துரும் இதுவும் வந்துரும், செய்யதான் முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். அப்படிதான் எனக்கு ஆயிருக்கே தவிர ஒண்ணுக்கும் வாய்ப்பு இல்லாம எல்லாம் இருந்தது கிடையாது. எதுனாலுமே வரும், எல்லாமே பண்ணுவோம். குமரி மாவட்டம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு என்ன? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிறந்தது குமரி மாவட்டம் கன்னியாகுமரி, நான் வளர்ந்தது எல்லாம் தூத்துக்குடி தான். சரி, தூத்துக்குடியில வளர்ந்து மேரேஜோட தான் இங்க வந்து 2வது தாமசம் நானு. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த தொழில் முனைப்பு தொழிலுக்கு அதுக்கப்புறம் தான் இதுல வந்தேன். தூத்துக்குடியில இருக்கல இந்த வேலை எல்லாம் பார்க்கல. குமரி மாவட்டத்துல இருந்து இங்க உள்ள மக்களுடைய சப்போர்ட்னாலதான் ஓரளவு ஒரு டெவலப் ஆகி இப்போ உண்மை சொல்ல போனோம்னா நான் அங்க இருந்ததோட இங்க இருக்குது ஒரு சொந்த பூமி, அது போக ஒரு மனுஷனா இருக்கிற அளவுல எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிற அளவுல இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கு வந்ததுக்கு பிறகு என் குடும்பம் செழிப்பா இருக்கு, என் பிள்ளைகளை என்ன நிலையில கொண்டு வர்றதுக்கு இந்த வேளாண் கழிவுகள் எனக்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். கம்பெனி தனியா வச்சு சொந்தமா ரன் பண்றோம். 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு. இன்னும் 100 பேருக்குனால வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு? கண்டிப்பா இருக்கு. இங்க உள்ள மக்களுக்கு இப்ப ட்ரைனிங் நிறைய இடத்துக்கு இப்பதான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரைனிங் வெளியே இருந்து இந்த மகளிர் சுய குழுக்கள இருந்து அவங்க எல்லாம் கூப்பிட்டு இப்பதான் போறேன் வெளியே. நானு நிறைவான கருத்தா
படிச்சு முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு இல்லாம பெற்றோர்களுக்கு பாரமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எந்தவித வேலையும் பார்க்கலாம், எல்லா தொழிலுமே பண்ணலாம், உழைக்க தயாரா இருந்து எதுவுமே பண்ணலாம், எதுவுமே நஷ்டம் கிடையாது. அது லாபத்தை பார்த்து எப்படி போகணுங்கிறத கொஞ்சம் கத்துக்கிட்டு எதையும் பண்ணலாம். ஆனா எதுவும் நஷ்டம் கிடையாது, எல்லா வேலையும் நல்ல லாபத்துல தான் இருக்கு. அதை நம்ம கரெக்டா அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அந்த துறையில இறங்கி அதுல A to Z பண்ற மாதிரி இறங்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுல தொட்டுக்கோ தொடச்சுக்கோணும் இல்ல கொஞ்சம் இறங்கிட்டு பின்வாங்குற மாதிரி இல்லாம ஒன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இறங்குனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இறங்குங்க, வெற்றி பெற முடியும்ங்கறத நான் சொல்ல விருப்பப்படுறேன். இதுவரை கன்னியாகுமரி ஒற்றையால் விளை ஏ இசக்கிமுத்து அவர்கள் பங்கு பெற்ற தென்னையில் மதிப்பு கூட்டல் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.